நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் இமயமலைக்கு போறேன். அங்க ரொம்ப குளிருமே ராமா. நீ உன்னை பத்தி இல்லனாலும் என்ன பத்தியாவது யோசி. ஏன் என்ன கஷ்டப்படுத்தணும்னு துடிக்கிற? எனக்கு சாதாரணமாவே ரொம்ப குளிரா இருக்கும். என்னமா திட்டம் போட்டீங்க குருவே? எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. குருஜி வாங்க. பூக்கள் மேல உட்காருங்க. இதுலயும் உள்ள இருக்கும். எங்கிட்டே விளையாடுறியா? இந்த பூ வைக்கலாம். தனி எடு, அந்த பூ எடு. குருஜி கோவப்படாதீங்க, இனி எந்த கஷ்டமும் இருக்காது. உக்காருங்க. என்னோட எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சது. பண்டிதர் ராமகிருஷ்ணனையும் மாமா மந்திரியும் பழி வாங்கியாச்சு. இப்போ நாம பண்ண வேலையால ராமகிருஷ்ணன் அங்க போய் இங்க பண்ற மாதிரி அங்க பண்ணான்னா அந்த மாமா மகா மந்திரிக்கு விக்கிக்கும். மெதுவா பேசுங்க குருவே, மரங்களுக்கும் காது இருக்கும். கேக்கட்டுமே என்ன? இப்ப யாரு கேட்டா என்ன நமக்கு? இனி யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. அந்த ராமகிருஷ்ணன மாதிரியே இந்த மரத்தையும் புடுங்கி கலிங்கத்துக்கு அனுப்பிடுவேன். உன் குரல்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க. கேட்டியா ராமா? இவர் ரொம்ப மோசமானவர். தத்தாச்சாரியர் உன்னை ராஜ்யத்துல இருந்து துரத்தணும்னு பாக்குறாரு. மகாராஜாவும் உன்னை நிறுத்தல. சாரதா அம்மா குண்டு பாக்க எந்த கவலையும் இல்ல. நீ சொன்னது சரிதான். உனக்கு நீங்க யாருமே இல்ல. மோசமான மனசு இருக்கிற மனுஷங்க இருக்கிற இடத்தை விட இமயமலையோட குளிரையே தாங்கிக்கலாம். வா, நாம இமயமலைக்கே போயிடலாம். போலாம் பட்டு, கண்டிப்பா போலாம். அதுக்கு முன்னாடி இந்த குருவுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு அதோட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருக்கு யாருமே புரிய வச்சுட்டு தான் போவேன். நான் கஜபதிக்கு முன்னாடி ராமகிருஷ்ணரை தப்பா பேசியிருக்க கூடாது. ஒருவேளை அவரோட முடிவை அவர் மாத்திக்கலன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரை அவர் கூட்டிட்டு போயிடுவாரு. இல்ல, இப்படி நடக்க விடக்கூடாது. நான் ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரை போகவே விடக்கூடாது. எப்படி நிறுத்துறது? அவரை போக விடாம தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்டி ஆகணுமே. ஆனா என்ன திட்டத்தை போடுறது? மகாராணி திரும்பலம்பா, சின்னாதேவி, நீங்க இங்க என்ன? போக விடாம நிறுத்துறதுக்கு திட்டத்தை தீட்டியே ஆகணும் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்க மாதிரி தெரியுது. யார பத்தி யோசிச்சு கவலைப்படுறீங்க? என்னை விட்டு பிரிய போறவங்கள நினைச்சுதான். பிரிய போறத நினைச்சு அவ்ளோ கஷ்டப்படுறீங்களா? கஷ்டமும் இருக்கு, வலியும் இருக்கு. யாரோ வெளிய ஆள் மேல அவ்ளோ அன்பா? என்னது? மகாராணி திரும்பலம்பா, மரியாதை கொடுத்து பேசுங்க. யாரும் இல்ல, அவங்களும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த அளவுக்கு அன்பா? ஒருத்தவங்க கூடவே இருக்கும்போது அன்பு தானவே வரதானே செய்யும். அது மட்டும் இல்ல, இவங்க என் பக்கத்துல மட்டும் கிடையாது, என் இதயத்துல இருக்காங்க. இதயத்துக்குள்ள இருக்கிற மகாராஜா கிருஷ்ணதேவராயரை போய் சேரும். நீங்களும் அவங்களோட இதயத்துல இருக்கீங்க, அதுவும் ஒரு ஓரத்துல தான். தெரியும். அதனாலதான் நான் போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அவ உங்களை விழ வைக்க வலைய வீசினா நீங்க அதுல விழுந்துட்டீங்களா? வலைய வீசினாளா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதுக்காக வலைய வீச போறா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதுக்காக வலைய வீச போறாரு? நான் பேசுறது பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி இல்ல. ஆனா நான் பேசுறது பண்டிதர் ராமகிருஷ்ணரை தான். எங்களை பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? அந்த ஜெகன்மோகினி கொடுத்த பூவை கையில வச்சுட்டு நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அட, இது பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி யோசிக்கணும்னா அவர் கொடுத்த பூவை கையில வச்சுட்டு தானே யோசிக்கணும். உண்மை என்னன்னு சொல்லுங்க. ஜெகன்மோகினிக்கும் உங்களுக்கும் என்ன நடக்குது? எதுவுமே இல்ல, எதுவும் நடக்கல. அப்படின்னா எதுக்காக அவ இந்த பரிசு உங்களுக்கு கொடுத்தா? இந்த பரிசெல்லாம் அது அவங்க ராஜ்யத்தோட வழக்கம். இந்த வழக்கத்தால தான் நான் அவங்களுக்கு
ராமகிருஷ்ணரை கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் விடுங்க. ஜெகன் மோகினி எதுக்காக உங்களுக்கு இந்த பூவை கொடுத்தான்னு மட்டும் சொல்லுங்க. அது எப்படி எனக்கு தெரியும்? அவ கொடுக்கணும்னு நினைச்சா. சரி, அப்படின்னா அவ எதுக்காக உங்க கைக்கு கட்டு போட்டா? அவளுக்கு தோணி இருக்கும். அதாவது அவ கொடுத்த பூல முள்ளு இருந்துச்சு, அது குத்திருச்சு, அதுக்காக தான். உங்களுக்கு பூவை சும்மா கொடுக்கணும்னு தோணுச்சுன்னு கொடுத்திருக்கா. இதுக்கே உங்களுக்கு முள்ளு குத்திருச்சு. இதுக்கு மேல நீங்க ஜெகன் மோகினியை ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நீங்க 2 பேரும் என்னவோ எங்க 2 பேருக்கும் நிச்சயமான மாதிரி பேசுறீங்க. அப்படின்னா நீங்க உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகணும்னு வேற ஆசைப்படுறீங்களா? இப்ப இந்த விஷயத்தை எங்கிருந்து நீ எங்க கொண்டு போற? நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு ஜெகன் மோகினி மேல எந்த விருப்பமும் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த கலிங்கத்து ராஜா கூட கலிங்கத்துக்கே போயிடக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி யோசிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவரே ஏதாவது கண்டிப்பா ஒரு வழியை தேடி கண்டுபிடிப்பாரு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏதாவது யோசிச்சே ஆகணும். இல்லனா அந்த குரு உன்னை இமயமலைக்கு நிச்சயமா அனுப்பிடுவார் ராமா. ஏதாச்சும் யோசி யோசி. வாங்க. என்ன? எழுந்து வாங்க, மிச்சத்தை நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அட வாங்க. ஏன் இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா? நான் வரமாட்டேன். இங்க பாருங்க, உங்க முகத்துக்கு கோவம் கொஞ்சம் கூட பொருத்தமாவே இல்ல தெரியுமா? சரி, என்னோட காதலுக்காக வர வேண்டாம். ஆனா என்னோட வேண்டுகோளுக்காக மனசரங்கலாம்ல. சரி, நீ என்ன இவ்ளோ அன்பா கூப்பிடுறதுனால போலாம். வயிறு நிறைய சாப்பிடுங்க. நாளையில இருந்து என்ன ஆகும்னு தெரியல. நீங்க இந்த நாட்டை விட்டே போக வேண்டியது இருக்கும்ல. எல்லாம் கைமறி போனதுக்கு அப்புறம் யோசி என்ன ஆக போகுது? சொல்ல போனா மகாராணியோட கிரேடு இப்ப கேள்விக்குறியில தான் இருக்கு. இங்க பாரு சாரதா, என்ன பத்தி மட்டும் யோசி. நீ முதல்ல நிம்மதியா சாப்பிடு. அதுக்கப்புறம் நீ கலிங்கத்துக்கு போயிட்டா உனக்கு நல்ல சாப்பாடும் தூக்கமும் கிடைக்குமான்னு தெரியல. ஏன் கிடைக்காது? நம்ம ராஜ்யத்துல தத்தாச்சாரியார் இருக்க மாதிரி அங்கேயும் மாமா மகாமந்திரி இருக்கால. சரியா சொன்னீங்கம்மா, சரியா சொன்னீங்க. குரு நான் எப்படி இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி மாமா மந்திரி என்ன அங்க வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் மகாராஜா கஜபதிக்கு என்ன பரிசா கேட்கும் போது அவர் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு என்னவோ அவர் தான் என்ன காப்பாத்துவாருன்னு தோணுது. என்ன ஆனாலும் சரி, இந்த ராமகிருஷ்ணனை கலிங்கத்துக்கு வரவிட மாட்டேன். நாளைக்கு காலையில இந்த வலியோட சேர்த்து ராமகிருஷ்ணன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிரும்ல, அதுவும் நிரந்தரமா. இனிமே மகாராஜா கிருஷ்ணதேவராயர் உனக்கு மட்டும்தான் சொந்தம். கவலைப்படாத, நாளைக்கே உன் கல்யாணத்தை பத்தி அவர்கிட்ட நான் பேசிடுறேன். என்ன புரியுதா? என்ன ஆனாலும் சரி, நாங்க ஜெகன் மோகினிய மகாராஜாவை நெருங்க விட மாட்டோம். இது நாளைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ராமகிருஷ்ணர் நாளைக்குள்ள ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரை காப்பாத்துறதுக்கு நானும் ஏதாவது வழியை யோசிச்சே ஆகணும், அதுவும் சீக்கிரமா. நாளைக்கு நான் எப்படி அந்த மாமா மகா மந்திரிய குருக்கு எதிரா பயன்படுத்த போறேன்னு பாருங்க. உங்க முகம் என்ன பார்த்து செவந்துருச்சா இல்லனா எங்கயாவது அடி வாங்குனீங்களா? அடியா? என்ன யாரு அடிக்க போறாங்க? நேத்து நான் உடற்பயிற்சி கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டேன், அதனாலதான் கொஞ்சம். மாமா மகா மந்திரி உடற்பயிற்சி பண்றதுனால கையும் காலும் தானே வீங்கும். உங்க முகம் எதுக்கு தக்காளி மாதிரி செவந்து வீங்கி போயிருக்கு? அத நான் சொல்றேன். எனக்கு என்னவோ உங்களை யாரும் அடிச்சாங்கன்னு தோணுது. அதோட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க முன்னாடி நின்னு உங்களை தாக்குற தைரியம் யாருக்கும் இல்ல. கண்டிப்பா யாராவது உங்க முதுகுக்கு பின்னாடி தான் தாக்குதல் நடத்திருப்பாங்க. சரியா சொன்னீங்க.
சரிதானே? யாரோ என்ன பின்னாடி வந்து தாக்குனாங்க. ஓஹோ, ஒரு முறை இல்ல 2 முறை தெரியுமா? 2 முறையா? ஆனா யாரு? அதுதான் யாருன்னு தெரியலையே. யாரோ பின்னாடி வந்து கம்பளியை மேல போத்தி என்ன அடின்னு அடிச்சிட்டாங்க. அச்சச்சோ, ஆனா அந்த கம்பளியை எடுத்ததுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல யாராவது கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்களே? இல்ல கொஞ்சம் தூரத்துல தனிமணியும் தத்தாச்சாரியாரும் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 முறையுமா? ஆமா. அப்படின்னா அவங்க அப்ப தவம் பண்ணிட்டு இருக்கலன்னு நினைக்கிறேன். அது அவங்களோட நடிப்பு. நான் அந்த கிழவனை சும்மா விட போறதில்ல. பொறுங்க மாமா மகா மந்திரி, அப்படி பண்ணாதீங்க. குரு தந்திரவாதி, அவரு வேற ஏதாவது வழி யோசிச்சு தப்பிச்சிருவாரு. நீங்க ஒரு திட்டத்தை தீட்டியாகணும். ஏன்னா உங்களால அவரை இங்க எதுவும் பண்ணவே முடியாது. என்ன அந்த தத்தாச்சாரியார் பின்னாடி வந்து அடிச்சு துவச்சு என் முகத்தை இந்த நிலைமைக்கு ஆக்குனாரோ, அவரை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. கலிங்கம்ல நீங்க அவரை உங்க கூட கலிங்கம்க்கு கூட்டிட்டு போயிடுங்க. நிச்சயமாவா? அப்படின்னா என்ன வரவேற்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இதுல என்ன சந்தேகம், நான் தயாரா இருக்கேன். என்ன குருஜி இது? இவங்க 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்களோ? கலிங்கத்துல உங்களுக்கு நாங்க கொடுக்கிற வரவேற்பை பார்த்து நீங்க என்ன நினைப்பீங்கன்னா இதுதான் சொர்க்கம்னு நினைப்பீங்க. பாப்போ, நானும் கலிங்கமோட வரவேற்பை பார்க்க ஆவலா இருக்கேன். தேவையில்லாம பயந்தது நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்களா? இவங்களுக்குள்ள பேசின பேச்சு நமக்கு என்ன சொல்லுது? நிச்சயமா நம்ம திட்டம் நிறைவேற போகுது. ஆனா குருஜி, எனக்கு என்னமோ ஆபத்து ஏற்பட போற மாதிரி தோணுது. ஏன்னா என்னுடைய வலது கண்ணு அதிகமா துடிச்சுக்கிட்டே இருக்கு குருஜி. எல்லாம் உன்னோட பிரம்ம. உன் கண்ணு இப்ப துடிக்கிறதும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்காக தான். என்னோட ஞான திருஷ்டியும் அதைத்தான் சொல்லுது. மகளே, இவ்வளவு குறைவான அலங்காரம் உனக்கு பத்தாது. என்ன சொல்றீங்க? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் உன்னை பார்த்ததும் உன் அழகுல மயங்கி நாம எதுவும் பண்ணாமலே அவரே கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். ஆனா நீங்க ஏன் இந்த வழியை முன்னாடியே சொல்லல? தேவையில்லாம என்னோட நேரத்தை அந்த சின்னாதேவி கூட செலவழிச்சிருக்க மாட்டேன். பாத்தீங்களா உங்க தங்கச்சிய அக்கா? எனக்கு அப்ப தோணல. இல்லனா என்னோட ரகசிய மசாலாவை பத்தி அந்த கேவலமா சமைக்கிற திருமல் அம்பா கிட்ட சொல்லிருக்கவே மாட்டேன். பாத்தீங்களா உங்களுடைய தோழிய? உயிர் தோழி. மகாராஜா, ஸ்ரீ புராணத்துக்கான நேரம் முடிஞ்சது. இப்ப ஆரத்தி நேரம். இந்தாங்க. என்னைக்கான ஆரத்திய அவரே எடுக்கட்டுமே. இந்தாங்க. இல்ல இந்த ஆரத்திய கிருஷ்ணதேவராயரே எடுக்கட்டும். வாங்கிக்கங்க மகாராஜா. முதல்ல அவரு. இந்தாங்க. முதல்ல அவரு. நீங்க தானா? முதல்ல அவரு தான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, ருத்ராபிஷேகம் பண்றதுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்கிட்டாங்க. இப்ப என்னடான நிலைமை அப்படியே தலைகீழா இருக்கு. இது என்ன புது கதையா இருக்கு ராமகிருஷ்ணா? இங்க பாருங்க, நீங்க உங்களோட அனுமதி பெற்ற ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பரிசா எனக்கு கொடுக்கும்போது இந்த ஆரத்தியோட உரிமை முதல்ல அவருக்கு தான். வாங்கிக்கங்க. அந்த கடவுளோட கருணை உங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படும். ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரை இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்க. நீங்களே ஆரம்பிங்க. உங்க கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சா? இதனாலதான் முதல்ல நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல நீங்க வாங்கிக்கங்களே. முதல்ல நீங்க. இதோ பாருங்க மகாராஜா, நீங்க பாட்டுக்கு ஆள் மாத்தி நீங்கன்னா எப்படி? சீக்கிரம் ஆரத்தியை முடிச்சமா பண்டிதரை கூட்டிட்டு போனோமான்னு இருக்க வேண்டாமா? என்னால காத்திருக்க முடியாதுங்க. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கப்புறமும் காத்திருக்க கூடாதுங்கிற. ஆரத்திக்கான நேரம் போய்கிட்டு இருக்கு. ஆமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே ருத்ராபிஷேகம் பண்ணீங்க. அதே மாதிரி தான் ஆரத்தியை எடுத்துருங்க. சரிதான்.
கொஞ்சம் கவனமா இருங்க. என்னோட அம்மா எப்பவும் நான் உலகளகின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் பார்க்க அழகா தானே இருக்கேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா 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 என்ன? நீ அந்த பழமொழியை கேள்விப்பட்டது இல்லையா? கணவர் கண்ணுக்கு மனைவி எப்பவுமே தெரிய மாட்டா. அம்மா, இவங்க மகாராஜாவோட பார்வையை என் மேல படவே விட மாட்டேங்கிறாங்க. நாம நம்மளோட திட்டத்தை மாத்தி ஆகணும். மகாராணிகளை கொஞ்சம் நகருங்க. ஆரத்தி முடிச்சு வைக்கணும். இங்க இங்க கொடுங்க. ஐயா வாங்க. ஆரத்தி சுமூகமா முடிஞ்சது. நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனோட புறப்படலாமே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்களோட பண்டிதர் ராமகிருஷ்ணனை உங்களோட அனுப்பி வைக்கிறோன்னு சொல்றேன். தனி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் கலிங்கத்துக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நாம இங்க சந்தோஷமா இருக்கலாம். எடுத்துக்கோங்க 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 எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கிறது? இவங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட கணவரை முழு மரியாதையோட பல்லக்கில ஏத்தி அனுப்பி வைக்க சொல்றாங்க. அதானே? வாங்க வாங்க, தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்க. அட கடவுளே, உன்னோட அன்பான அழகான சாரதாவை எடுத்துக்கிட்டு போ. என்னாச்சு சாரதா? ஏன் இப்படி பேசுற? நான் அங்க போறதுக்காக அழுவல. நான் எதுக்காக அழறேன்னா, என்னை ஏமாத்திட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க. சதி பண்ணது யாரு, உங்களை ஏமாத்தினது யாருன்னு சொல்லுங்க. நான் உங்களை தண்டிக்கிறேன். சொல்லு சொல்லு. நான் மகாராஜாவோட சேவகனா இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு அநியாயம் நடக்காது. சொல்லு, உன்னை ஏமாத்தினது யாருன்னு சொல்லு. ராமகிருஷ்ணரே, தனிமணி, நாம என்ன பண்ணோம்? என்னை ஏமாத்தினது இவங்கதான். அம்மாவா? அம்மாவா? அவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? இத கொடுத்தாங்க. இங்க பாரு சாரதா, இது ஆபரணம், சதி கிடையாது. இதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அம்மாவா இந்த ஆபரணமா? ரெண்டும் தான். இவங்க இந்த ஆபரணத்தை என் திருமணத்துக்கு பரிசா கொடுத்தாங்க. ஆனா இது நல்ல விஷயம் தானே. தங்க ஆபரணம் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் கொடுக்கறதுதான். எடுத்துக்கோங்க. எது? இந்த ஆபரணத்தை எடுத்து நீங்களே பாருங்க. இது பார்க்கதான் தங்கம், ஆனா உண்மையிலேயே இது பித்தளை. இப்ப ஏன் இதெல்லாம் இங்க பேசிக்கிட்டு? அப்படியா? இதுதான் உன் பிரச்சனையா? இல்ல, வேற விஷயம் என்னன்னா, இந்த ஆபரணத்தையே இப்படி போலியா கொடுத்திருக்காங்கன்னா, இத்தனை வருஷம் இவங்க கொடுத்த அன்பெல்லாம் போலியா தானே இருக்கும். அப்ப இவங்க குற்றவாளி தானே. இது தவறு. உன்னோட குற்றச்சாட்டு தவறு. அம்மாவோட அன்பும் உண்மைதான், இந்த ஆபரணமும் உண்மைதான். அம்மா எப்பவும் உனக்காக என்ன தடியால அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உன் பக்கம் நின்னு பல முறை என்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்காங்க. அம்மா எப்படி போலி ஆபரணத்தை உனக்கு கொடுப்பாங்க? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ இப்படி வா. அம்மா, உண்மை என்னன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த ஆபரணம் தங்கம் தானே எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. அப்படின்னா ஆபரணம் போலிதானா? அம்மா, வேற என்ன பண்ணுவ? கல்யாணம் நடக்கும்போது நீ வெட்டியா இருந்த. என்கிட்ட என்ன இருந்துச்சோ நான் அதை அவளுக்கு கொடுத்தேன். கேட்டீங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? அம்மாக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. அம்மா, நீங்க என் விஷயத்துல செஞ்ச தப்புக்காக கண்டிப்பா வருத்தப்பட்டே ஆகணும். வருத்தப்பட்டுட்டு தானே இருக்கேன். ஒரு வேலையும் சரியா செய்ய முடியாத, வேலைக்காகாத ஒரு மருமகளை வச்சிட்டு இருக்கேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இவங்கள நிறுத்துங்க. என்ன 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 நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க குடும்ப பிரச்சனையா உங்க வீட்டுல போய் பேசிக்கங்க. ராமகிருஷ்ணனை ஊரை விட்டு அனுப்பணும். குடும்ப பிரச்சனையா? ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி ஏமாத்தி இருக்காங்க. இது உங்களுக்கு குடும்ப பிரச்சனையா தெரியுதா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன், திடீர்னு இந்த கிழவிக்கு என்ன ஆச்சு? என்ன பார்த்தாலே தடியை தூக்கிட்டு வந்துடுறாளே. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். ஆனா இங்க நடக்கிறத பார்க்கும்போது இந்த கதை
எங்க போதுனே தெரியலையே. இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி விஜயநகரத்துல இன்னொரு நாடகத்தை பார்த்தே ஆகணும் போல இருக்கு. கேட்டீங்களா கேட்டீங்களா? ஏன் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் பண்ணி எனக்கே எதுவும் தெரியாதுங்கறாங்க. என்ன வரும்? சரியா கை கால் அமுக்க கூட உனக்கு வராது. இவங்களோட மருமகளை கை கால் அமுக்க வைப்பாங்க. இப்ப குறையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஜ்யத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா மகாராஜா? பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா, இங்க என்ன நடக்குது? அம்மா அம்மா, நீங்க சாரதாவை சரியா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். 9 மாசம் நான் உன்னை என்னோட வயித்துல சுமந்த. ஆனா நீ உன்னோட அம்மா பக்கம் நிக்காம உன் மனைவி பக்கம் நிக்கிற. இவளுக்காக எல்லார் முன்னாடியும் என்னை இப்படி அவமானப்படுத்திட்டு இருக்க. இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்காளே. நீயே சொல்லு, நான் சொல்றது தப்பா? இல்லம்மா, நீங்க சொல்றது தப்பு கிடையாது. எனக்கு தெரியும், நீங்க எப்போ என் கூட இருக்க மாதிரி நடிப்பீங்க. ஆனா நிஜமாவே உங்க அம்மா பக்கம் தான் இருப்பீங்க. சாரதா, நான் அம்மாவை சமாதானப்படுத்துற அவ்வளவுதான். ஆனா நான் எப்பவும் உன் பக்கம் தானே இருப்பேன். இல்ல இல்ல, நான் சாரதா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, எந்த அளவுக்கு அவ உங்களுக்கு சேவை பண்றாளோ அந்த அளவுக்கு நீங்க அன்பு வச்சிருக்கீங்கன்னு சொன்ன. சரிதானே? நீங்க உங்க அம்மா பக்கம் தான் இருக்கீங்க. முடிவு சொல்லுங்க, யார் பக்கம் நீங்க? அட, நான் யாரு பக்கமும் கிடையாது. நான் எதுவும் பேச மாட்டேன். நான் பேசுறேன். நான் சொல்றத கேளுங்க. இது குடும்ப பிரச்சனை. வீட்டுக்கு போய் தீர்த்துக்கங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு இந்த பிரச்சனைய இங்கே தீர்த்துட்டா போவேன். போலியானவங்க யாருன்னு பாப்போம். என்னோட ஆபரணம் மட்டும்தான் போலி. ஆனா இவ தலையில இருந்து கால் வர முழுசாவே போலிதான். போலியானவளா? அம்மா, நான் உங்க கூட நாள் முழுக்க உட்கார்ந்து மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருந்தது போலியா? இல்லனா என் ராமாவோட பால்ல இருந்து ஏடு எடுத்து உங்களுக்கு ஊட்டினது போலியா? இல்லனா இத்தனை நாளா நான் உங்களுக்கு பண்ண சேவை போலியா? சாரதா தேவி, நீங்க சொல்றது சரிதான். சொல்லு சொல்லு சொல்லு. உங்களுக்கு இந்த ஆபரணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் தான் உண்மையான தங்கத்தை போட்டுட்டு தானே வந்தேன். எல்லாம் உண்மையா? நீ போட்டுட்டு வந்த காஞ்சிபுர புடவை அது காஞ்சிபுர புடவையே கிடையாது. நீ கொண்டு வந்தியே அந்த குண்டூர் மசாலா, அதுவும் குண்டூர்ல இருந்து கொண்டு வந்தது இல்ல. நீ கொண்டு வந்தது எல்லாமே போலிதான். ஆனா என்னோடது ஆபரணம் மட்டும்தான் போலி. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாமே போலியா? அட, எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கற இடத்துல எல்லாம் உண்மையானதை தான் கொடுப்போம். குண்டூரோட மசாலா, குஜராத்தோட ஊறுகா, கலிங்கத்தோட முத்து, அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வர வைக்கிற வைரம், அதோட காஞ்சிபுர புடவைகள் எல்லாம் உண்மையாதான் இருக்கும். மகாராஜாவுக்கு ஆசை காட்டுறா. எல்லாரும் இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. பொருட்கள் கொண்டு வரது முக்கியம் கிடையாது, கலாச்சாரம் தான் முக்கியம். கணவனுடைய முடிவுல அவனுக்கு துணையா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கணவருக்கு சரியான ஆலோசனை சொல்றதும் ரொம்பவே முக்கியமானது. அதோட சுவையான உணவு சமைச்சு போடுறதும் முக்கியமானதுதான். சொல்ல கேளுங்க கேளுங்க கேளுங்க. நீங்க எல்லாரும் பிரச்சனை என்னங்கறத மறந்துட்டீங்க. அத நினைவுபடுத்ததான் நான் உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மாக்கு நடந்தது பெரிய அநியாயம். போலியா சேவை பண்ற ஒரு மருமக கிடைச்சிருக்கா. சாரதாக்கு தான் அநியாயம் நடந்திருக்கு. போலியான ஆபரணம் கொடுக்கற ஒரு மாமியார் கிடைச்சிருக்காங்க. அவ மேல குற்றச்சாட்டு போடுற மாமியார் கிடைச்சிருக்காங்க. இப்ப நாங்க விஷயத்துக்கு வந்துட்டோம் இல்ல குருவே? இப்பவும் பிரச்சனைக்கு வரல. இப்ப பண்டித ராமகிருஷ்ணன் ஊரை விட்டு அனுப்புறதா பிரச்சனை. பண்டித ராமகிருஷ்ணன கலிங்கத்துக்கு அனுப்பி வைக்கணுங்கிற என்னோட திட்டம் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? நான் சொல்றது உண்மைதானே மகாராஜா? என்னது? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமா, நீ உண்மையை தவிர ஒரு எதுவுமே பேச மாட்டியே. மகாராஜா, சொல்லுங்க. நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? நான் என்ன பேசுறது? மகாராஜா, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்றது? மகாராஜா, இவங்க பண்ணது தவறுன்னு சொல்லுங்க.
ஆமா, நான் இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். இது தவறான விஷயம். ஆனா மகாராஜா என்ன தவறுன்னு நீங்க கேளுங்க. மந்திரியாரே கொஞ்சம் அமைதியா இருங்க. விவாதத்தை பெருசாக்காதீங்க. அமைதியா இருங்க. என்னோட மகாராஜா இப்போ ஏன் கூட இருக்காரு. ஏன் கூடயும் தான் இருக்காரு. ஆமா, நாங்க எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். அநியாயம் நடந்தது சாரதாக்கு தான். அம்மா வயசானவங்கன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா உண்மையான குற்றவாளி அம்மா தான். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்கள குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா? இல்ல, இவங்கள வயசானவங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க. இருங்க. இதோ வந்துட்டேன். நான் சொல்றேன். இங்க இல்ல, நான் அங்க போய் சொல்லுவேன். இருங்க, நான் சொல்றேன் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்? என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே குற்றவாளிங்க. இல்ல, இவங்க 2 பேரும் குற்றவாளிங்க இல்ல. அதாவது மாமியாரும் மருமகளும் சேர்ந்து இல்ல. ஆனா குருவே, நீ வாயை மூடுங்கற. இப்போ என்ன ஒரு முடிவு எடுக்க விடுங்கங்கற. குருஜி திரும்ப வாடி வாங்க போறாரு. இத பாருங்க, உங்களுக்கு இல்ல உங்களுக்கு இல்ல உங்களுக்கு பசி எடுக்கும் போது உங்களுக்கு யார் உணவு கொடுப்பாங்க? உங்களுக்கு விசிறி விடுறது யாருங்கற. நீங்க இப்படி சைகை செய்றீங்களே, அதுக்கு குரல் யார் கொடுக்கறா? இப்பேற்பட்ட இந்த சாரதாவோட சேவைய என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மேல அதிகமான அன்பு வச்சிருந்தது யாரு? குருவே, என்ன கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற விஷயங்களை இந்த மாதிரி சபையில கேள்வி கேட்க கூடாது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா அதிகமா அன்பு காட்டுறது அம்மாதான். அப்போ உங்களுக்குள்ள சண்டை வரும்போது உங்களுக்கு துணையா நிக்கிறது யாரு? வேற யாரு? நான் தான். அம்மா. உங்களுக்கும் உங்க கணவருக்கும் பிரச்சனை வந்தா அடி அங்க யாரு வாங்குவா? அத சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விஷயத்துல நீ போய் சொல்லக்கூடாது. எனக்கு தான் அடி விழும். இந்த விஷயத்துல இவர் சொல்றது உண்மைதான். ஆனா நீங்க இப்படிப்பட்ட மாமியார குற்றவாளிங்கிறீங்களா? அதுவும் ஒரு ஒண்ணுமில்லாத பித்தளை ஆபரணத்துக்காக. உன்னோட சேவைக்கு முன்னாடியும் அந்த அன்புக்கு முன்னாடியும் ஆபரணம் எல்லாம் ஒரு விஷயமா? இப்படி ஒரு மாமியார் கிடைக்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இப்படி ஒரு மருமக கிடைக்க நீங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் சொல்லுங்க. இப்படி நீங்க 2 பேருமே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் பண்ணவங்கிறத மறந்துட்டு இப்படியா நீங்க அடிச்சுக்குவீங்க? சீ 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 சீ. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் மாமியார் மருமகளே கிடையாது. என்னது? ஆஹா குருவே, ஆஹா, பிரச்சனையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி உறவிய முடிச்சிட்டீங்க. நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்ல ராமகிருஷ்ணா. நீங்க குறுக்க பேசாதீங்க. சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா சபையோரே, இவங்க மாமியார் மருமகளே இல்ல. அதுக்கு மேல அம்மா மகள்னே சொல்லலாமே. நீங்க 2 பேருமே இந்த விஜயநகரத்துக்கே உதாரணமா இருக்கிறீங்க. ஆஹா, நீங்க எங்களோட கண்களை திறந்துட்டீங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க. தனி, அந்த அம்மாவோட தடியில இருந்து 2 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த கிழவனுக்கு அறிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளோட கருணையால தினமும் இந்த கிழவனுக்கு அறிவு கிடைச்சா நல்லா இருக்கும். குருவே, நீங்க பெரிய மகான். அதுதான் உண்மை. பேரறிஞர். நீங்க எல்லாரை விட சிறந்தவர். சத்தியமான உண்மை. என் குடும்பம் உடையாம நீங்க இன்னைக்கு காப்பாத்திட்டீங்க. இந்த சிவனோட ஆணையை கேட்டு எனக்கு உதவி பண்ணீங்க. என் குடும்பத்தை காப்பாத்தி எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி ஞானி யாரும் கிடையாது. யாருமே இல்ல. இவர மாதிரி திறமசாலியும் யாரும் கிடையாது. உண்மை. மகாராஜா, நான் எப்ப எந்த பிரச்சனையில மாட்டினாலும் எங்க குரு தான் எனக்கு உதவி செய்வாரு. இங்க இருக்கிற எல்லாரும் நான் தான் எல்லாம் பண்றேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. என்னோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும்
என் குரு தான் இருக்காரு. இவர் என்னோட குரு. எனக்கு எல்லாமே இவர்தான். இந்த விஷயம் எனக்கும் குருவுக்கும் மட்டும்தான் தெரியும். நான் மட்டும் கிடையாது, இவர் சாட்சாத் அந்த யமதர்மனும். இல்ல மகாராஜா, மகாராஜா இவரை மகாராஜாவும் குருவா கௌரவிக்கிறாரு. ராஜகுரு என்ன மாதிரியே இவரும் மகாராஜாவுக்கு குருதான். சரிதானே மகாராஜா? ஆமா ராமகிருஷ்ணா, நீங்க சொல்றது உண்மைதான். எங்களுடைய குரு உண்மையாவே சிறந்தவர் தான். அவரோட ஆணை இல்லாம நான் இதுவும் பண்ண மாட்டேன். நன்றி மகாராஜா. குருவே, நீங்க திரும்பவும் இன்னொரு முறை நிரூபிச்சிட்டீங்க. இந்த விஜய் நகரத்தோட ராஜகுருவா உங்களை தவிர கண்டிப்பா வேற யாராலையும் இருக்க முடியாது. மிக்க நன்றி மகாராஜா. இப்ப நான் பேசுறேன். உங்களுக்கு புரியுதா மகாராஜா? உண்மையான வைரம் யாரு, அப்புறம் பொய்யானது யாருன்னு? எனக்கு நல்லாவே புரியுது மகாமந்திரியாரே. உண்மையான வைரம் எது, போலியான வைரம் எதுன்னு இவங்க யார முட்டாளாக்குறாங்கன்னு புரிஞ்சிருச்சு. அதோட இன்னைக்கு நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிளம்பும் போது நடந்த இந்த பிரச்சனைய ரொம்ப நல்லபடியா முடிச்சு வச்சு என்னால பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்லாமலையும் என் ராஜ்யத்தை சிறந்த முறையில நடத்த முடியும்னு நிரூபிச்சிட்டீங்க. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு பிரச்சனை இருக்கு. எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு. உண்மையானவங்க யாரு, போலியானவங்க யாருன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. எங்களுக்கு போலியான பண்டிதரை கொடுத்து உங்ககிட்ட மகா பண்டிதரை வச்சுக்க நினைக்கிறீங்க. இதுல சதி இருக்கு. இவர் என்ன சொல்ல வராருன்னே புரியலையே. நண்பரே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்றேன். ஒண்ணு நீங்க எனக்கு உண்மையான வைரத்தை கொடுங்க, இல்லனா நீங்க யுத்தத்துக்கு தயாராயிடுங்க. உண்மையான ஆபரணமா? நான் சொல்றது எல்லாத்துக்கும் மேலானது. குரு தத்தாச்சாரியார சொல்றேன். எங்களுக்கு போலி பண்டிதர் ராமகிருஷ்ணர் வேண்டாம். உண்மையான தங்கமா? நான் உண்மையான தங்கம். என்ன உண்மையான தங்கம்ங்கறாங்களா? மணி, இந்த உலகத்துல தான் அழிவை நினைச்சு தானே இவ்வளவு சந்தோஷப்படுற முதல் ஆளை நான் இப்பதான் பாக்குறேன் மணி. இல்ல இல்ல இல்ல, நான் இல்ல. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் உண்மையான தங்கம். நான் ஒண்ணுமே கிடையாது. நான் ஒண்ணும் தெரியாத ஒரு சாதாரண பண்டிதன், அவ்வளவுதான். ஒரு மகானோட அடையாளமே இதுதான். தற்பெருமையே பிடிக்காது. ஒரு மரம் எந்த அளவுக்கு பழுக்குமோ அந்த அளவுக்கு வளையவும் செய்யும். இல்ல 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 இல்ல, இங்க பாருங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட தான் அதிகமான பழம் இருக்கு பாருங்க. இல்ல இல்ல இல்ல, குருதான். இல்ல 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 குரு தத்தாச்சாரியாரே, நீங்க என்ன மறுபடியும் ஏமாத்த வாய்ப்பே இல்ல. மகாராஜா கஜபதி அவர்களே, அப்படின்னா நீங்க இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணரை கூட்டிட்டு போக விரும்பல, அதுக்கு பதிலா நீங்க எங்களோட குருவை, அதாவது ராஜகுரு தத்தாச்சாரியரை கூட்டிட்டு போக விரும்புறீங்களா? இல்ல. ஆமா, அதோட இதான் எங்க கடைசி முடிவு. இப்ப நான் என்ன பண்ண முடியும் குருவே? நான் வாக்கு கொடுத்திருக்கேன். குரு தத்தாச்சாரியாரே, நீங்க எங்க கூட வரதுக்கு தயாரா இருங்க. மந்திரி அவர்களே. குருவே, நீங்க இல்லாம நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட போறோம். ஆனா இதுதான் வாழ்க்கை. இதுக்கெல்லாம் நீங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்ப நீங்க கிளம்புங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே. குருவே, ஒருவேளை மகாராஜா சத்தியம் பண்ணாம இருந்திருந்தா என்ன ஆனாலும் உங்களை போக விட்டுருக்க மாட்டேன். உங்க ஞாபகம் எப்பவும் என்னை விட்டு போகாது. சரி,
போறதுக்கு முன்னாடி அந்த ஆபரணத்தை கொடுங்க. அது போலி தானே? இல்ல இல்ல, உண்மையானதுதான். அது தங்கம். அப்ப இது சதி. இதை செஞ்சது நீ, அப்படித்தானே? நீங்களும் அதே தானே பண்ணீங்க. என்ன விதைக்கிறோமோ அதே தானே கிடைக்கும். நான் மகாராஜா கிட்ட சொல்றேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. இவ்வளவு நேரமா திறமசாலி புத்திசாலின்னு சொல்லிட்டு இருந்தவங்க உங்களை முட்டாள்னு நினைச்சுப்பாங்க. ஐயோ, இல்ல மகாராஜா, உங்களை இங்கிருந்து போக விடாம தடுக்க மனசு சொல்லுது. ஆனா உங்களோட கட்டளையை நான் எப்படி மீற முடியும் குருவே? போங்க. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். குருவே, எங்களை மறந்துடாதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது விஜயநகரத்துக்கு அவசியம் வாங்க. வாங்க குருவே, நீங்க இங்கிருந்து கிளம்புறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. அம்மா, என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. இப்போ கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இப்போ நேரம் சரியா இல்ல. நீ கவலைப்படாதம்மா. இவரு உன்னுடைய இதயத்தை ஜெயிச்சிருக்காரு. உன்னுடைய கல்யாணம் இவரு கூட தான் நடக்கும். இன்னைக்கு பௌர்ணமி ராமா, ஏதாச்சும் ஞாபகம் வருதா? ஓ, அப்படின்னா இந்த எதிரியோட மனசதான் மகாராஜா ஜெயிச்சிருக்காரா? ஆமா. குருவே, வழி இந்த பக்கம். அப்புறம் சந்திக்கலாம். சரி வா கிளம்பலாம். வா கிளம்பலாம். இப்ப அவ போயிட்டா. மணி, உனக்கு கேக்குதுல்ல? இசை கருவிகள். இந்த இசை யாரோ வர்றதுக்கான அறிகுறிகள் தானே இது? எனக்கும் தான் கேக்குது. ஆனா யாரு வராங்கன்னு தெரியலையே. அதை விடு, யாரு வரணுமோ வரட்டும். ஆனா யாரு போகணுமோ அவன் போயிட்டான்ல. இனிமே வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். நீ சொல்றது உண்மைதான் தனி. இனிமே நம்ம சாப்பிடும் போது நம்ம கிட்ட இருந்த சாப்பாட்டை யாரும் பறிக்க மாட்டாங்க. இனிமே நம்மள தப்பான விஷயங்களை செய்ய சொல்லி யாரும் கட்டளையிட மாட்டாங்க. இப்ப நம்ம காதை பிடிச்சு திரும்பவும் யாரும் கிடையாது. இனிமே காரணமே இல்லாம யாரும் அறைய மாட்டாங்க. இந்த மாதிரி குருக்கு சிஷியனா இருந்து யாரு முன்னாடியும் அசிங்கப்பட இனிமே தேவையே கிடையாது. இப்ப நாம ரெண்டு பேரும் நமக்கான ஒரு அறிவாளியான, ஒரு திறமசாலியான, நம்ம பேச்ச கேக்குற ஒரு சிறந்த குருவை கண்டுபிடிக்கணும். மணி, இது நம்ம குருஜியோட காலடி சத்தம் கிடையாதுல்ல? நான் ஏதாச்சும் கெட்ட கனவு காண்றனா என்ன? வணக்கம் குருஜி. வணக்கம். என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? ஒன்னும் புரிய மாட்டேங்குது மந்திரியாரே. மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதோ குறை இருக்கிற மாதிரியே தோணுது. ஒருவேளை நீங்க இப்போ குரு இங்க இல்லாதது நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா என்ன? நான் இல்லாம யார் இங்க கஷ்டப்படுறது? குருவே,
வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. என்ன எல்லாருக்கும் என்ன பார்த்து ஆச்சரியமா இருக்க? இருந்துதானே ஆகணும். இதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்ல. நான் திரும்ப வந்துட்டேன். ஆனா ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா குருவே, நீங்க இவ்வளவு சீக்கிரம் திரும்ப எப்படி வந்தீங்க? மகாராஜா கஜபதி உங்களை ரொம்ப ஆசைப்பட்டு கூட்டிட்டு போனாரே, அதுக்கப்புறம் அவர் எப்படி உங்களை போக விட்டாரு குருவே? அதான் எனக்கும் தெரியல. ஆனா நானும் ஆச்சரியத்துல தான் இருக்கேன். நான் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தனோ அதே தான் அங்கேயும் பண்ணேன். பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே நான் பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா மகாராஜா கஜபதி என்னுடைய முடிவுகளை கேட்டு அப்படியே அரியாசனத்துல உட்கார்ந்த மாதிரியே துள்ளி குதிப்பாரு. அப்படியா? மகாராஜா கஜபதி ஒன்னும் சந்தோஷத்துல துள்ளிலா குதிக்கல, வருத்தத்துல தான் துடிச்சாருன்னு நம்ம 2 பேருக்கும் தெரியாதா என்ன? எல்லாம் சரியாதான் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் ஆலோசனை சொல்ல வாய திறந்தா மகாராஜாவும் மாமா மகா மந்திரியும் என் முன்னாடி வந்து நின்னு இப்படி கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மரியாதை எனக்கு அங்க. நான் அவருக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சா மகாராஜாவுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வரும்னா பாத்துக்கங்களேன். அப்படியே மாமா மகா மந்திரி நெடுஞ்சான் கடையா என் காலிலே விழுந்துருவாரு. எனக்கு மரியாதை அந்த அளவுக்கு இருந்தது. அப்படின்னா குருஜி எதுக்காக நீங்க திரும்ப இங்க வந்தீங்க? நீங்க அங்கேயே இருந்திருக்கலாமே. அதுதான் தெரியல. விஜயநகரத்துக்கு போகணும்னு என்னை விட அவங்களுக்கு தான் தோணுச்சுன்னு சொல்லலாம். என்ன இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. போக மாட்டேன் நான் அடம் பிடிச்சா கூட நீங்க இங்க இருக்காதீங்க, போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். பாத்தீங்கல்ல, இப்படி நல்லா அலங்கரிச்சு பல்லக்கில உட்கார வச்சு என்ன இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. எதுக்காக அனுப்பிட்டாங்க குருவே? அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. மகாராஜா கஜபதி என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, பாம்பால ஆபத்து வரலாம், தேளால ஆபத்து வரலாம், ஏன் பேய் பிசாசால கூட ஆபத்து வரலாம், ஆனா எனக்கு இப்படி ஒரு ஆபத்து வரவே கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆபத்து எதுன்னு தான் என்கிட்ட சொல்லவே இல்லை. அது வந்து அது மட்டும் தான் எனக்கு புரியவே இல்லை. ஆனா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் குருவே. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலன்னா அது எங்களுக்கு புரியறது ரொம்ப கஷ்டம் இல்லையா குருவே? குருவே, போய் உங்களோட இடத்துல உட்காருங்க. கண்டிப்பா கண்டிப்பா மகாராஜா. வாங்க குருஜி, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. இதெல்லாம் உண்மையானதுதான். சாரதா, சாரதா, சாரதா. ஏன் இப்படி ஊருக்கே கேக்குற மாதிரி கத்துறீங்க? ஏன்னா தினமும் நீ கத்திக்கிட்டு இருக்கல, அதை எடுங்க இதையும் பண்ணீங்க அதையும் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கல, அதனாலதான் நானும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஊருக்கே கேக்குற மாதிரி கத்துறேன். அதுக்குன்னு இப்படி கத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை என்ன கேட்கணும்னா மெதுவா கத்தலாம்ல. மெதுவா எப்படி கத்த முடியும்? என்னமோ பண்ணுங்க, நான் என்னோட காதுகளை காப்பாத்திக்கணும். அம்மா பேசுறது கேட்கணும்ல. அம்மா பேசுவாங்களா? அம்மா எப்ப பேசியிருக்காங்க? ஆமா, அம்மா சைகை காட்டுறாங்கல்ல. அட சாரதா, சைகைய கண்களால தான் பார்க்க முடியும், காதால கேட்க முடியாது. அம்மா பேச மாட்டாங்க, மகன் பேசாம இருக்க மாட்டான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.